ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் அவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு அதில் இருக்காது. ஓகே, நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்கள் கிட்ட வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரோக்கரேஜ் அப்படின்ட்டு நிறுவனத்துக்கு ஒரு வருமானம் கொடுப்பீங்க. அந்த வருமானத்தில் சிறு பங்கீடு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு அதற்குண்டான வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நேற்றைய தினம் நம்ம வந்துட்டு 24,500 காலுக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ இன்னைக்கு அதே மாதிரி மார்க்கெட் வந்துட்டு இன்றைய வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஆப்போசிட் சைடு தக்க வைக்கணும் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். முதல் நம்ம எப்பவும் போல ரேஞ்ச் பார்த்துக்கலாம். ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு வாகனம் நம்ம வாங்கும்போது 2 வீலரோ இல்லை 4 வீலரோ வாங்கும்போது மைலேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தால் எவ்வளோ சார்ஜ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும், இதே பெட்ரோல் ப்ராடக்டாக இருந்ததுன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம், கேட்போம். அதை பற்றி தான் நம்ம வந்துட்டு நமக்கு என்ன வாகனம் யூஸ் ஆகும், சிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ அதுபோல் மார்க்கெட் ஒரு நாளையோட ரேஞ்ச் என்ன, வாலட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். மேலே போகிற மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடாக கீழே வரும், கீழே வர மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடாக மேலே போகும். ஏன்னா பங்கு சந்தையை விரும்புறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, மார்க்கெட் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அப்போ இதை நம்ம ரேஞ்ச் வடிவில் ஹை டு லோ இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஓப்பன். அப்போ இதை வச்சு நம்ம மினிமமாக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு ரிஸ்க் குறைவாகவும் ரிவார்டு ஜாஸ்தியாகவும் நம்ம பண்ணலாம். இது அதிகபட்சம் என்னன்னா காலையில் 9:15 ஒரு 11 மணிக்குள்ள உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் 150 பாயிண்டா, ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் நீங்க ட்ரேட் பண்றீங்க, பையரா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 புள்ளி அல்லது ஒரு 10 புள்ளி ஒரு ஸ்ட்ரைக்ல பிடிக்க முடியுமா இந்த காலையில் 9:15 டு 11 மணி, அதற்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு ஓவர் ட்ரேட் பண்ணிடக்கூடாது. ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்களே லாஸ் ஆகட்டும்னு நினச்சா நம்ம எப்படி இருந்தாலும் தெரியாமல் ஒன்று ட்ரேட் பண்ண லாஸ் வருது. அது போல் தெரிஞ்சே நீங்கள் லாஸ் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ ஒரு 20 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சா 20 பாயிண்டாச்சும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுதா, ஒரு மாதத்துல எத்தனை முறை பண்ண முடியுது, எந்த மாதிரி மார்க்கெட்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட், இந்த சைடுவே மார்க்கெட்ல ட்ரேடே பண்ணக்கூடாது. அதை முதல்ல நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹைக்கும் லோவுக்கும் உண்டான டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 236 புள்ளிகள், ஓப்பன் டு ஹை 136 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 97 புள்ளிகள். அப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. சமீப காலத்துல மார்க்கெட் 24,730 அதாவது 700 ரேஞ்சில் நமக்கு கடந்து போகல. இன்னைக்கும் 700 ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா க்ளோசிங் வந்துட்டு 24,500க்கு கீழேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒன்று. அப்ப நேற்றைய ஹை நேற்றைய லோ அதற்கு உட்பட்டு தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. அப்ப நேற்றைய ஹையை கடந்து போயிருக்காங்க. அப்ப நேற்றைய ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகல, க்ளோஸும் ஆகல அப்படிங்கிறது ஒரு ஹிண்டா நம்ம பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்துல மார்க்கெட் நமக்கு ஹையில் இருந்து டாமினேட் பண்ணி லோல முடிஞ்சிருக்காங்க. அப்ப நேத்து அப்படிதான் பார்க்கலாம். அப்ப நேத்து பாத்தீங்கன்னா லோல இருந்து மார்க்கெட் டாமினேட் பண்ணி ஹைக்கு போனாங்க, க்ளோசிங் ஹை கட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஹையில இருந்து லோ கட்ட வந்துட்டு லோ கட்ட க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட சிம்டம்ஸ் ஓரியன்டட் அப்படிங்கிறது ஒரு பிக்சடான ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இல்லை. அப்போ இது செல்லிங் ப்ரெஷரா மாறணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துல இன்னைக்கு இறங்கின மார்க்கெட் திருப்பி ஏறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அதையும் நம்ம உற்று கவனிக்கணும். அப்ப எந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதை உடனடியாக அதை அப்சர்வ் பண்ணணும். நேற்றைய
க்ளோசிங் ஸ்ட்ரைக்கா 24,600. நம்ம வீடியோ போடும்போது 24,550 பேஸ் பண்ணி போட்டிருப்போம். ஆனா 24,600 தான் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்காங்க. அப்ப இந்த ஸ்ட்ரைக்குக்கு காமன் ஏடிஎம் நேத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 94 112 அப்படிங்கும்போது ரூ. 20 அப்ப ரூ. 103 அப்படிங்கிறது நமக்கு நியர்பை காமன் ஏடிஎமா வரும். அப்ப இந்த 103னா அப்ப நேத்து வந்துட்டு நமக்கு எட்ஜ் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்திருந்தா 100 பிளஸ் 100 மைனஸ். அப்ப என்ன அர்த்தம்? 24,500 24,700. அப்ப இன்னைக்கு ரெண்டுமே டச் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் வந்துட்டு 24,700 போயிட்டாங்க, 24,500 போயிட்டாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஆடட் பிரீமியம் நேற்று 2 பிரீமியம் ஆட் பண்ணும்போது ரூ. 206 இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூ. 176 ரூபாய். அதாவது ஆப்ஷன்ஸ பிரீமியத்தை செல் பண்ணவங்களுக்கு நேத்து வந்துட்டு க்ளோசிங்ல செல் பண்ணி வச்சவங்களுக்கு ஸ்ட்ராடலா பண்ணவங்களுக்கு ரூபாய் 30 லாபத்துல இருக்காங்க. அப்ப செல்லர் வந்து இங்க பயப்படல. ஒரு செல்லர் பயப்படல அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கிரியேட் ஆகாது. அப்ப இந்த இது நமக்கு முக்கியம். 24,600. இப்ப நம்ம வந்துட்டு 24,600 கால் போட்டு தான் நமக்கு முக்கியமா நாளை தினம் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்ப இந்த பிரீமியம் நமக்கு 176 இருக்கு. நாளைக்கு எல்டிபி ட்ரேட் நடக்கும்போது இவங்க இந்த 200க்கு மேல 206க்கு மேல இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் இந்த 176க்கு மேல இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். முடிந்தளவு இந்த 206க்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக அமையலாம். சப்போஸ் இந்த 206 இல்லை, அதாவது மார்க்கெட் நாளைக்கு ட்ரேடு நடந்துட்டு இருக்கும் போது அப்ப எல்டிபி 24,600 கால் 600 போட்டு ஆட் பண்றேங்க. அது 206க்கு மேலையும் 170க்கு மேலையும் இருந்தே ஆகணும். 176க்கு மேல இருந்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். வீக்லி அதாவது மந்த்லி ஃபியூச்சர் நமக்கு கட்ட இருக்கு. அதனால மந்த்லி ஃபியூச்சரோட ஹை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வீக்லி ஃபியூச்சர் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்ட்ரைக்கோட சேம் ஸ்ட்ரைக்கோட ஹை லோவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா 24,723 நம்மளுக்கு ஹையா இருக்காங்க. லோ மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்கன்னா 24,497 இந்த லோவா இருக்காங்க. எப்படி ஸ்பாட்டுக்கு ஹை லோ இருக்கோ மந்த்லி ஃபியூச்சர் ஹைலோ இருக்கும். இப்போ வீக்லி ஃபியூச்சருக்கு உங்களால பார்க்க முடியாது. அப்ப இருந்தால் நம்ம இது போல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால அந்த ஸ்ட்ரைக்கை போய் பாருங்க. 24,700 நம்மளுக்கு ஹை பார்த்தீங்கன்னா 107, லோ பார்த்தீங்கன்னா 83 புட்டோடது. அப்ப இது ரெண்டுக்கு கம்பேரிட்டிவ் பண்ணா நமக்கு 24 புள்ளி. அப்போ 24,724 அந்த ஜோன் நமக்கு வந்தாச்சு. லோ பாயிண்ட் பாருங்க. புட்டோட ஹை 82, காலோட லோ 80. அப்போ 24,498. இப்போ நேற்று 24,600 பேஸ் பண்ணும்போது நமக்கு 700 வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 500 வந்து சப்போர்ட்டா பார்த்தோம். மார்க்கெட் வந்துட்டு அதற்குட்பட்டு தான் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அப்ப 700க்கு மேல போயிருக்காங்க, நிக்க முடியல. அப்போ அதையும் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஸ்ட்ரேடல் 24,600 கால் புட் நமக்கு ஸ்ட்ரேடலாக இருந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் நல்லா கீழே போகணும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா 24,600 புட் ஆப்ஷன் கம்பல்சரி என்னவா இருக்கணும்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி கட்டாயமாக இருந்து நம்ம பேசின மாதிரி 24,600 கால் புட்டோட ஆடட் பிரீமியம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்றைய தினத்தோட ஹைக்கு மேல இருந்து அதுவும் பாசிட்டிவா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மார்க்கெட்டோட இறக்கத்திற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். சப்போஸ் அந்த ஆடட் பிரீமியம் நெகட்டிவாவே இருக்காங்க அப்படின்னா அந்த செல்லரே பயப்படல அப்படிங்கும்போது மார்க்கெட்டுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். அப்ப 24,600 கால் புட் நாளைக்கு உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல முக்கியமானதாக இருக்கும். அப்ப சப்போர்ட் பாத்தீங்கன்னா 24,500 24,700. அப்போ இதுதான் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். இப்போ டோட்டல் டேர்ன் ஓவர்லயும் நம்ம பார்க்கணும். டேர்ன் ஓவர்லயும் 24,600 கால் புட் தான். அப்போ 24,600 கால் புட் வந்துட்டு ஒரு முக்கியமானதா இருக்க போகுது. இப்படி பார்த்தா நமக்கு வந்துட்டு இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாவும் நம்ம கிட்ட இருக்காங்க. அப்ப இந்த 3 ஸ்ட்ரைக்கும்
நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ இருந்து இவங்க வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னா, மார்க்கெட்டை இறங்கு முகத்திற்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை 24,600 புட்டுக்கு உண்டு. அப்படி இவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இந்த 3 ஸ்ட்ரைக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பா இருந்ததுன்னா, சந்தையை நல்லா மேல கொண்டு போகக்கூடிய சக்தியும் உண்டு. இது எப்பவுமே மார்க்கெட்ல 2மே 3 விதம் பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே மார்க்கெட் மேல, இல்லன்னா கீழ, இல்லன்னா சைட்வே. அப்ப இதன் அடிப்படையில தான் நம்ம இதனை பார்க்கணும். அப்ப மேல போகணும், நல்லா மேல போகணும் அப்படின்னா, இந்த 24,600 கால் புட் என்ன இம்பாக்டட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதற்கு வழிவகையா இருக்கும்னா 24,500 கட்ட இருக்கிறதுனால 24,500 காலுடைய ஹை, காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 2க்கும் மேல 24,500 புட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னாலே, இந்த 24,600 புட்டுக்கு அவங்க ஒரு மதிப்பு குடுக்குறாங்க, வேல்யூ குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சப்போஸ் இங்க ஃபெயிலியர் ஆகுது, 24,500 கால் வந்து புட்டோட ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா, மார்க்கெட்டோட இறங்க முகத்தை இது தடுக்கக்கூடிய வாய்ப்பும் இங்க கிடைச்சிடும். இப்ப 2 பேருமே 24,500 கால் புட் 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பாவும் போயிடும். அப்ப இந்த டைம் ஃப்ரேம் பண்ணி நம்ம 9:15 டு 3:30க்குள்ள அப்படின்னா, ஒரு 10 டு 10:30க்குள்ள என்ன மாரி இம்பாக்டட் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு ட்ரெண்ட நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். எல்டிபி பேஸ்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்டிபி நம்ம செட்டில்மெண்ட் தான் முக்கியம். நான் வீடியோ மேக் பண்ணும்போது, காணொளி வந்துட்டு தொடங்கும்போது எல்டிபி தான் இருக்கு. க்ளோசிங் செட்டில்மெண்ட் வரல. அப்ப இதன் அடிப்படையில் நம்ம எடுத்து நம்ம போடுறோம். அப்ப இதுல காமன் ஏடிஎம் பாத்தீங்க அப்படின்னா ரூ. 78. நேத்து ரூ. 103 இருந்தவங்க இவங்க 78 மாறுறாங்க. இதுதான் டிகே. இந்த அளவுக்கு டிகே ஆகுது. அப்ப மார்க்கெட் வந்துட்டு ஏதோ ஒரு பிரேக் அவுட்க்குள்ள இல்ல அப்படின்னா, மார்க்கெட்டை வந்துட்டு செல்லர்ஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க போது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வராது. அப்ப இதை உன்னிப்பாக கவனிக்கணும். கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு வந்துட்டு கால் எல்டிபி பிளஸ் ஸ்ட்ரைக். அப்ப என்ன பண்றோம்? 24,581. அப்போ மார்க்கெட் வந்து 24,425 டு 24,581. அப்போ நாளை தினம் என்னன்னா, அந்த 24,600 புட்டு வந்து டேக் ஓவர் பண்ணணும். நல்ல மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணணும்னா, மார்க்கெட் 24,425க்கு கீழேயே சஸ்டெயின் ஆகக்கூடிய சக்தி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகக்கூடிய தகுதி அமையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராடல்னா ஒரே ஸ்ட்ரைக்ல நம்ம வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைக்கை பை பண்றதும் சரி, செல் பண்றதும் சரி. அதாவது ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராடல் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ராடல் சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 பிரீமியம் ஆட் பண்ணும்போது 156 புள்ளிகள். அப்ப 24,343 டு 24,656 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு கிடைக்குது. 24,500 மத்தியா இருக்கு. ஓகே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். காலோட லோவை நம்ம ஆட் பண்றோம். 24,500 பிளஸ் 80. அப்ப 24,580. இதோட ஹை 24,751. புட் சைடோட சப்போர்ட் 24,500 மைனஸ் 29. 24,471. புட்டோட ஹை 82. அப்ப 24,418. அப்ப இந்த லெவல்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 24,425 418க்கு கீழே மார்க்கெட் நிலை பெற்றிருக்காங்க, ஸ்பாட் அண்ட் வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டை ஒரு இறங்கு முகத்திற்கு கொண்டு போகக்கூடிய சக்தி அமையும். இல்லைன்னா மார்க்கெட் ஒரு வால்டைல்குள்ள போயிடும். அப்ப அதை தீர்மானிக்கக்கூடியது 24,600 ஸ்ட்ரைக். அதே மாதிரி நாளை தினம் எது அதிகமான வேல்யூம் அண்ட் அதிகமான வேல்யூக்கு ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம அட்டவணையில பார்த்துட்டே வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். இருந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் பார்க்கும்போது 24,500, 24,600, 24,700, 24,800, 24,900. இப்போ இது எல்லாமே நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு புட் சைடும் பார்த்தா 24,400, 24,500ல மட்டும்தான் இருக்கு. மற்றபடி எங்கேயும் இல்லை. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 24,500 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடும். இதை வந்து உன்னிப்பாகவும் நம்ம கவனிக்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வேல்யூம் வந்துட்டு எப்படி இருக்கு அதுங்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டும்.
அப்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆப்பரேட்டட் ஸ்ட்ரைக் அப்படின்னா, நாளைக்கு யாரு வேல்யூ பேஸ்ல அதிகமான டர்ன் ஓவர் நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதனுடைய ஆப்பனன்ட்டோட ஹை, ஆப்பனன்ட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல யார் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி அப்படிங்கிறதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் தான் டாமினேட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்ப 24,600 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க நாளைக்கு அப்படிங்கிறதை வாட்ச் பண்ணுங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.